ஆண்டவா, சாபத்தை கொடுத்து விட்டீர்கள். இருள் சூழ் போகிறது. அரண்மனைக்கு செல்ல வேண்டும். என்ன நடக்கப் போகிறதோ? அப்பா அப்பா அப்பா! கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆணைகள் விட்டே யார் தடுத்தாலும் அலைக்கடல் ஓய்வதில்லை. ஆடிவா 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 பாடம் பிறந்தவளே ஆடிவா புகை தேட பிறந்தவளே பாடிவா ஆடிவா ஆடிவா உயிருக்கு நியறிந்த நாடல்லவா, அதன் உரிமைக்கு உரியவர்கள் நாமல்லவா. உயிருக்கு நியறிந்த நாடல்லவா, அதன் உரிமைக்கு உரியவர்கள் நாமல்லவா. புயலுக்கும் நெருப்புக்கும் திரை போடவா, தீர்ப்புக்கு எதிராக அரசாள்வதோ. உயர்கூட்டம் சிங்கத்தின் மீது நிற்பதோ, உயர்கூட்டம் சிங்கத்தின் மீது நிற்பதோ, அதன் குறையற்ற செயலை நாம் வரவேற்பதோ. புயலுக்கும் நெருப்புக்கும் திரை போடவோ, புயலுக்கும் நெருப்புக்கும் திரை போடவோ, மக்கள் தீர்ப்புக்கு எதிராக அரசாள்வதோ. ஆடிவா ஆடிவா வணக்கம். வளம் சிறந்த நாடு, கலை சிறந்த நாடு, தலை சிறந்த நாடு இந்த நாடு. எந்த வளத்திலே குறைவு இந்த நாடு? செல்வத்திலே குறைவா, செய்மையிலே குறைவா, வேற்று நாட்டான் புகைவதிலே தான் குறைவா? என் நாட்டுக்கும் இல்லா புகை என் நாட்டுக்கு மட்டும் எப்படி வந்தது, ஏன் வந்தது என்ற கேள்விக்குறியோடு நோக்கினேன். சிவனையே அனுதினம் சிவன் சிவன் என்று வேண்டினேன். எனக்கோ கண்ணு தெரியாமல் இருந்தேன். சிவனின் அருளால் எனக்கு கண்ணு கிடைக்கப்பட்டது. எங்கெங்கெல்லாம் அநியாயம் நடக்கின்றதோ அங்கெல்லாம் தட்டி கேட்பதே எனது வேலை. நான் சென்று அநியாயம் நடக்க விட தட்டி கேட்க வேண்டும். ஆகட்டும், வருகிறேன்.
நடந்து நடந்து கால்கள்லாம் தோன்றி விட்டது. ஆண்டவா, இந்த உள்ளம் வாடுதம்மா. ஏன் இந்த சோதனையோ எனக்கு, ஏன் இந்த சோதனையோ? வாடுதம்மா, ஏன் இந்த சோதனையோ எனக்கு, ஏன் இந்த சோதனையோ? பக்கத்திலே நீ இருந்தா சொர்க்கத்திலே நாம் மிதப்பேன். யாரும் இங்கே ராமனல்ல. யார் என்று தெரியவில்லை. ஆமா தெரியவில்லை. அழுதுகளோடு போகின்றார். ஆமா ஆமா. பின்தொடர்ந்து செல்வோம். பின்தொடர்ந்து செல்வோம். யார் என்று பார்ப்போம். ஆமா, பார்ப்போம் வா. எல்லையில்லா ஆசைகளே இதயத்திலே பூட்டி வச்சேன். போனதெல்லாம் போகட்டுமே, யாரும் இங்கே ராமனே. ஆண்டவா, இப்படியே அழுதி பொருளை கொண்டிருந்தா என்ன நடக்கும் என்றே தெரியவில்லை. தந்தையிடம் செல்ல வேண்டும். சரி, புறப்பட்டு வருகின்றேன். ஆய் பெண்ணே. யார் நீங்கள்? யார் நீ? அழுது கொண்டே போகின்றார். யார் நீ? என்ன காரணம்? ஏன் சாக துணிந்து விட்டாய்? ஐயா, என்னுடைய கதை பெரிய சோக கதை. என்ன உன்னுடைய கதை? என்ன கதை? பெரிய சோக கதை. ஆமாங்க, விளையாட்டாக ஒரு செயலை செய்தேன். அதை வினையாக மாறிவிட்டது. இப்போது நான் அரண்மனைக்கு செல்கின்றேன். எனக்கு வழியை விடுங்கள். ஆய், பார்த்தாயா? சூப்பரா இருக்கு. பேர்பட்ட பெண்ணை எங்கேயுமே கண்ணாலே பார்த்தது கண்டதே கிடையாது. எங்கேயுமே கண்டதே கிடையாது. ஆமா. ஆமா, சூப்பர் ஃபிகர். சிரிக்காத சூப்பர் ஜிலேபி. ஃபிகர். ஆமா. ஃபிகர் ஃபிகர். ஆமா. பியூட்டிஃபுல் ஃபிகர். சூப்பர் சூப்பரா இருக்கு. ஆய், கண்ணே, என்னை கட்டி அணைத்து ஒரே ஒரு மொத்தம் கொடு. முத்து கொடுக்க வேண்டுமா? ஆமா ஆமா. எப்பேற்பட்ட சாபத்தை பெற்று வந்திருக்கின்றேன். என்னிடம் இப்பேற்பட்ட வார்த்தையை பேசுகின்றாயே. அண்ணா, அண்ணனாக இருக்கட்டும், எனக்கு வழியை விடுங்கள். என்னை கட்டி அணைத்து ஒரே ஒரு மொத்தம் ஓடிவிடு. முடியாது. ஆய், ஆமாயா. ஆமா. கருமேகம் போன்ற உன் கூந்தல். ஆமா. ஆயா 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 ஆயா. மூன்றா பிறை போன்ற உன் நெற்றி. கேள்வி குறி போன்ற காது. ஆமா. மூக்கு. ஆமா.
பைனாப்பிள் போட்ட கண்ணம் அண்ணன் நடை எல்லாரும் அண்ணன் அண்ணன் சொன்னா நாங்க என்ன பண்றது? தங்கமல்ல தங்கமாக போட்டமா அழகையெல்லாம் ஓவியமா வரையட்டமா தங்கமாக போட்டமா உன் அழகையெல்லாம் ஓவியமா வரையட்டமா தங்கமன ரொட்டிலே என்ன பாரடி மன்னன் வந்து கெட்டுகிறேன் வந்து எனக்கு அண்ணனாக வாருங்கள், எனக்கு வழிவிடுங்கள் என்று சொன்னேன். கண்ணி எந்த அழகை கண்டு காதல் என்னும் மோகம் கொண்டு பெண்ணை நீ திரும்பாத போடா, வாழ்வில் இடரேதும் வராது மூடா மூடா போடா. ஒன்றாக இணைந்திடுமா கண்ணாடி உடைந்தால் ஒன்றாக இணைந்திடுமா கற்பினில தவறு விட்டால் பெண்ணாக வாழ்ந்திடுமா கற்பினில தவறு விட்டால் பெண்ணாக வாழ்ந்திடுமா அண்ணனாக வாழ வேண்டும் நீ எனக்கு அண்ணனாக வர வேண்டும் அன்பை அள்ளி தர வேண்டும் கண்ணி எந்த அழகை கண்டு அன்பான உள்ளோ அழகான அன்பான உள்ளோ அழகான உருவம் ஆசை கொள்ளாதே போடா கண்ணி என்ன அழகை கண்டு அழகனம் போல கொண்டு கண்ணனை விரும்பாதே போடா நல்ல காலம் பிறக்குது ஜக்கம்மா சொல்றா. ஒரு பெண்ணால் அழிய போறான், ஒரு பெண்ணால் அவதிப்பட போறான், இந்த கொண்டையம்பாக்கம் கிராமத்தை அசிங்கப்பட போறான், வேதனைப்பட போறான், துக்கப்பட போறான், துயரப்பட போறான், தூக்கு மாட்டிக்க போறான் ஒருத்தன். அதனால ஒரு பரிகாரம் சொல்றேன் கேளு. நான் வந்து 100 தேங்காய் வேணும். 100 தேங்காய் 5 தேங்காய் உபதேசம் பண்ணிட்டு 95 தேங்காய் வேணும். எண்ணெய் அடிக்கும் தேங்காய் எண்ணெய். ஆமா 100 வந்து எலுமிச்சம்பழம் வேணும். 5 பழம் நான் உனக்கு சுத்தி போட்டு 95 பழம் நானே ஊறுகாய் போட்டு ஆண் கோழி பெண் கோழி வேணும். அதை வச்சு குஞ்சு வச்சதுன்னா என் குஞ்ச உனக்கு கொடுத்துடுறேன். யாரு குஞ்சியா யாரு குஞ்சியா இல்ல கோழி குஞ்சு கோழி குஞ்சு கோழி குஞ்சு கொடுத்தேன்னா அந்த பரிகாரம் செய்தேன்னா ஒரு தவளை கொடுக்கணும் எனக்கு. அந்த தவளை பூரா 100 லட்டு புடிச்சு கொடுக்கணும். 100 லட்டு போடணுமா? ஆமா 100 பலகாரம் போடணும். அடுத்த வருஷம் இதே மாசத்துல வந்தானா நீ நல்லா இருப்ப. அதனால பொம்பளைங்க காதல தான் நம்பி விடாதே, நீ நம்பி விடாதே, நம்பினா காதல் மனம் நொந்து விடாதே.
கல்யாணத்துக்கு வா காலே ரொம்ப கோவம் வருது. நீ தான் காதலிப்ப, நான் காதலிக்கிறேன். யாரு? நான் காதலிக்கிறேன். நீ உள்ள போ, நான் 2 பேரும் காதலிக்கிறோம். காலையில பாப்பா ஆமா, வா. பண்ண காலையில பண்ண பட்டோ பண்றான். பாபா குரு வாங்க. அவர்தான் காதல் பண்ண, நம்ம பண்ண மாட்டோம். வாங்க. நமக்கு வந்து சின்ன வயசு நமக்கு தெரியாதுடா. காதல் வந்து உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரியும். 100 அடி உயரம்டா காதல். ஆமா, 100 அடி. கட்ட பக்கம் போயிடுவோம்னா அதனால கட்ட வண்டி காப்பாட்ட வண்டி நாளும் தெரிஞ்ச வண்டி நான் தெரிஞ்ச அந்த வண்டி கட்ட வண்டி காப்பாட்ட வந்த வண்டி நாளும் தெரிஞ்ச வண்டி நான் தெரிஞ்ச அந்த வண்டி காரி அட புரிஞ்சுட்டது யாரு காரி அட புரிஞ்சுட்டது யாரு கட்டடிதான் படுவோனே நடவா ஓட்ட வண்டி இதே இடத்தில் என் உயிரை விட்டாலும் விடுவேனே தவிர உன் நிச்சயக்கு என்னால் என்ன முடியாது 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 போடா. மோசமான பசங்க. ஆடாத முள்ள கொடிய நீ வந்து என்ன படிய முடியாது. பாவாட போடாத செல்ல குட்டி நீ பாராமல் போவதென்ன செல்ல குட்டி உன்னை போராட வழியில போராட பாவாட போடாத செல்ல குட்டி நீ பாராமல் போவதென்ன செல்ல குட்டி உன்னை போராட வழியில போராட மாமனிது ஐயோ ஐயோ எத்தனை முறை கேட்டாலும் உயிர்ச்சிகனால் எனக்கு முடியாது முடியாது முடியாது. சோதனை போதும் மடா சாமி சோதனை மேல் சோதனை போதும் மடா சாமி மகனடா என்னாலும் தாங்காது பூமி சோதனை மேல் சோதனை போதும் மடா சாமி அதே பந்தம் ஒரு கால் விலங்கு நான் போட்டது எங்களை கெடுத்துட்டான் சாமி. யாரு கத்துது? மெட்ராஸுக்கு போனோம். எதுக்கு போன மெட்ராஸ்? போட்டு வேலைக்கு கூப்பிட்டாங்க. வெளிநாட்டுக்கு போன பிறகு 50 பேர் இட்டு போனாங்க. இட்டு போன பிறகு கிட்னி எடுக்கிறதுக்கு இட்டு வைக்கிறாங்க சாமி. ஆமா, ஒரு 2,50,000 ரூபாய் ஒரு கிட்னி எடுத்துட்டு எனக்கு வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு ஒரு சொம்பு ஒரு சால்வை ஒரு ஜட செருப்பு ஒரு எல்லாத்தையும் கொடுத்து
கோட்டை இந்த புல்கோஸ் ஏறிங்க சாமி அந்த புல்கோஸ் ஆட பிடிங்கன்னு வந்துட்டேன் நாடகம் கட்டு விடுமே கொண்டை ஹோட்டல் கொஞ்சம் கொஞ்சமா கோட்டில் புல்கோஸ்ரா புல்கோஸ் அதனால பிடிங்கன்னு நாடகம் கட்டு போடுமே வெங்கடேச தலைவர் அழுதுங்க அடுப்பாரு அப்புறம் மண்ணாங்காட்டி அழுதுங்க அடுப்பாரு பெட்டி மதங்காரர் அழுதுங்க அடுப்பாரு இந்த கிராமத்துக்காரர் அழுதுங்க அடுப்பாரு பாருங்க அந்த புல்கோஸ் ஆட வந்துட்டு சாமி துட்டு இருந்தீங்கன்னா ரத்தம் ஏற்றிக்கிறதுக்கு போகிறேன் அடி அடித்தால் தான் அம்மை நகரம் அடித்தால் தாண்டி அம்மை நகரம் அடி இறக்கு என்பது கிடையாது என ஏமாற்றவே முடியாது திரும்ப போதே விலகலை வேண்டாம் நீ அழுத்தது அடிக்காதே வதைக்காதே அவைதனிலே என்னை அடிக்காதே சவைதனிலே என்னை வதைக்காதே அடிக்காதே வதைக்காதே அவைதனிலே என்னை அடிக்காதே அவதனிலே என்னை வதைக்காதே இதோ பார், எத்தனையோ முறை சொல்லிவிட்டேன் வழி வழி நேரமாகிவிட்டது இதோ பார் போட்டு விடுகிறேன் பார் ஆனா மூடனே ஒரு பெண்ணிடம் உன் வீரத்தை காட்டுகின்றாயே ஹை! இது என்ன ஒரு வீரம் எப்படியாப்பட்ட வீரம் ஒரு பெண்ணிடம் காட்டலாமா பாவம் அந்த பெண் எதற்காக அந்த பெண்ணை துன்புறுத்துகிறாய் யாரு எந்த நாட்டை சேர்ந்தவன் நான் எந்த பெண்ணை நாடாக காப்பாற்ற வந்திருக்கிறாய் என்ன காரணம் நான் எந்த எதற்காக வந்தாய் நான் ஏன் வந்தேன் எதற்கு வந்தேன் உன்னிடம் எதற்காக மல்லு கட்டுவேன் என்று கேட்கின்றாய் ஆமா நான் யாராக இருந்தால் உனக்கு என்ன இப்போது நீ செய்து கொண்டிருப்பது அநியாயம் இது என்னுடைய மனைவிடாது உன் மனைவி என்றால் ஏனடா உன்னிடம் அழுகின்றால் உன்னை தடுக்கின்றால் போடா என்கின்றால் வாடா என்கின்றால் மனைவி எல்லாம் அப்படி கூறுவாளா நீ தவறு செய்கிறாய் மரியாதையாக சொல்கிறேன் இவ்விடத்தை விட்டு ஓடிவிடு மரியாதையாக சொல்கிறேன் என் காலில் விழுந்து பழிந்து ஓடிவிடு இல்லை என்றால் என் கட்டாரை ஒட்டி விடுவேன் உன் கட்டாரியால் என்னை கொண்டு விடுவாயா நான் யார் என்று உனக்கு தெரியாது இப்போதும் சொல்கிறேன் உனக்கு உயிர் பிச்சை தருகிறேன் மரியாதையாக சொல்கிறேன் இவ்விடத்தை விட்டு ஓடிவிடு என்னிடம் இருந்து நின்று வெற்றி கண்டதே கிடையாது உன்னுடைய ஆணவ செருக்கால் என்னிடம் மோதுகிறாய் எடுவாளை பார்க்கலாம் நீங்க போடாதீங்க சிசியர் ஒருத்தர் குருநாதர் அவரும் நானும் போடுறேங்க குருநாதர் வர கொடுங்க கேட்ட போற சண்டை கோபால கத்தி எங்க ஆளு நீ அவங்க சண்டை கத்தி நான் எங்கிருந்து வந்துக்கிறேன் தெரியுமா எங்கிருந்து வந்துக்கிறேன் நான் போலீஸ் வேலை செய்யறேன்டா ஆமா யாரோ ஒருத்தன் மாடி திருட்டான் நம்ம ஆமா ஆமா இதோ இங்க திருட்டு சார் மந்தவாசன் பேசுறீங்களா நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன் சிவில்ல வந்துக்கிறேன் நான் சிவிலியா சிவில்ல வந்துக்கிறேன் யாரோ கொண்டாங்குப்பத்தில் வெள்ளை வாசம் காட்டுறேன் அந்த ஆள் பேரு பேட்டை திருநாமம் பேட்டை திருநாமம் வந்து மாடு திடி முட்டாரான் ரேஷன் கடையில மாடு திடி போயிட்டாரான் சுகரும் சக்கரையும் திடி போயிட்டாரான் அந்த ஊர்ல ரேஷன் கடையில அதனால 108 வண்டி வாங்கி 108 வண்டி எடுத்தாந்தீங்கன்னா அவர் உள்ள தள்ளி போய் சாவு காடுகளை விட்டுட்டுனா ஒரு நேரம் போட்டு எடுத்துக்கலாம் 108 வண்டி எடுத்து போனேன் சரி வாரே சண்டை போடுவோம் ஆடு காட்டுற மாதிரி இந்த கத்திய அது என்னால முடியாது அது ஒரு 100 கிலோ கிட்ட அத்தை தூக்குறாங்காட்டி நாம தூக்கு சண்டை போடணும்னா
சண்டை போடணும்னா வந்துரு. ஆமா. இல்லன்னா இப்படியே ஓடிடு. நீ ஓடி இப்படியே வந்து வையா. நான் ஓட மாட்டேன்டா. நான் ஓட மாட்டேன். முள்ள மல்லமா போவேன் நான். இந்த குத்தி கொலை பண்ணி மூஞ்சி அடி வச்சிடறான் பாரு. சனக்கு ஒரு சூத்தாட்டம் மூஞ்சாடாது. மூணு கூட்டோட சேர்ந்து கோட்டை 3 கூட்டோட சேர்ந்தாடா பெரிய பஸ்ல போறேன்டா. அங்க போ பெரிய பஸ்ல. அதே வாங்கல பெரிய பஸ். சரி ஒரு பொண்ணு திருட்டுவா கட்டி போட்டு அடிச்சாங்களா உன்ன. முன்ன ஒரு கேள்வி தள்ளி போய் கழிவு தள்ளி போனாலும் உடம்பு தேய்க்கிட்டு சமாதி அடிச்சாங்க. உடம்பு தேய்க்கிட்டு போய் நல்லா முன்ன போட்டு நல்லா தேய்ச்சி பேராஞ்சி பாத்தீங்களா? ஏன்னா சவுக்கு தோப்புல பேராஞ்சிங்க. ஆமா. அட போல பேக் குதி. ஏய் போடு. டட்டடடா 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 டா. கட்டி காட்டி டட்டடடா டட்டடடா டட்டடடா. நம்ம ஏதாவது வேலை எவனா வாங்கி போற பைடாரு பேர் நம்மளுக்கு. ஆமா ரொம்ப நாளா உங்க தங்கச்சி வாழா வெட்டி அந்த நம்ம தாலி அறுத்துட்டாக்கற. ஆமா ஆமா உங்க அக்கா தாலி அறுத்து தாலி அறுத்தாலாம் போன வெள்ளிக்காம அவங்க வீட்டுக்காரர் வந்து கட்டிக்கிட்டு முட்டாரு. 10 பேர் இது முட்டாரு. 10 பேர்ல 8 மலை நட பொது வரலடா அது. ஆமா பேசிட்டாங்க. பல்லு வளர்க்காத வந்து கவுல அடிக்குது சனியா. நீதான் பல்லே வளர்க்க. பல்லு வளர்க்கலாம் கூட கோல் கட்டி எழுதி மூக்கு சளி ஓய்வு போறாடி தோடியா. ஏன்டா இந்த மாதிரி பண்றீங்க? ஏன்டா அப்படி ஆமா ஆமா புளியா மரம் யாழ எடுத்தாங்களாமே. அந்த புளியா மரத்தை காயில புளிப்புக்குதா? புளிப்பு இல்ல கசப்பு இருக்கு. எலிசு மரம் எடுத்து என்ன ஆச்சு? அது ஊறுகாய் போட்டுக்கினேன். மாங்காய் மரம் எடுத்துதா? எங்க சின்ன வீட்டு கொடுத்தேன். எனக்கு 4 பொண்டாட்டிடா. 4 பொண்டாட்டி. 4 பொண்டாட்டி எனக்கு. 4 பொண்டாட்டி. ஒரு பொண்டாட்டி, ஒரு சம்சாரம், ஒரு காதலி, ஒரு மனைவி. எனக்கு 5 பொண்டாட்டி. மூஞ்சிக்கு தேஞ்சு போன பிளேட்டுக்கு. அடப்பாவி செத்து போன கழி கூட உன்னை பார்க்க மாட்டாங்க. ஒண்ணு கூட கிடைக்கலையா? எனக்கு ஏன் நான் அதை சொல்றேன்னா, ஒரு பொண்டாட்டி வந்து ஏரி வேலை சூப்பர்வைசர் ஆகுறாங்க. ஒரு பொண்டாட்டி வந்து நர்ஸ் வேலை செய்யாறுல செய்யறாங்க. ஒரு பொண்டாட்டி வந்து தலாரி வேலை செய்யறாங்க. ஒரு நொண்டி பொண்டாட்டி மாசமா. எனக்கு ஒண்ணு கூட இல்ல. ஒண்ணு கூட இது நான் வைக்க போறேன். புடி நம்ம வேணாண்ட வேலை சண்டை போட்டுக்கணும்னா அடி பாடி நாட்டுக்கு வேலை 20 பேர் சண்டை போட்டு நீ போக மாட்டாய். எடுவாளை பார்க்கலாம். 8.5 லட்சம் எம்மனுடன் பரிந்திட தட்சணம் கண்ட திடுக்கிட்டு வணங்கிட அந்த கட்டு கடங்காத கௌரி அலங்காரி கட்டி என்னிடம் அந்த கட்டை கேட்டால் அறிவிக்கப்பட்ட பலன் இந்த அந்த என்னை வணங்க அட நீயா என ஜெயிப்பவன் என் நீதி அறியாமலே வாங்க இந்த புவனமதில் என்னை எதிர்ப்பவன் எவனா இருந்தாலுமே இந்த புவனமதில் என்னை எதிர்ப்பவன் எவனா இருந்தாலுமே எப்படி அவசரத்தை வெட்டி கட்டி எடுத்து கசக்கி முடுக்கி நறுக்கி ஒடுக்கி ஆச்சரியமாக சபர்புரிய மாட்டாசான் டாலா சபர்புரிய மாட்டாசான் டாலா அவதியனே கோடி அறிவானடா மாடா சபர்புரிய மாட்டாசான் டாலா அவதியனே கோடி அறிவானடா மாடா மாடா கொடுபோரை பாரடா எனது வீரம் பலமற்ற அமரேசா பாரெல்லாம் நடிக்கிறவே பாலிய வந்து ஆதி தேவி ஆகி அரவிதி முடிந்ததா எனக்கா அரவிதி முடிந்ததா எனக்கா அரவிதி முடிந்ததா வேறாத வழியை மோசடி செய்யாதே மாற்றல் வழியை மாற்றல் அரவிதி முடிந்ததா யாருக்கு வெளிமுறை ஆயிடு வேலை பார்க்கலாம் என் உயிரை காப்பாற்றி விட்டீர்கள்.
உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. ஆமா, மிக்க நன்றி அம்மா. நீங்க உங்களை காப்பாத்தி விட்டேன். சரி, ஏதோ ஆபத்துல இருந்தீங்க, காப்பாத்திட்டேன். சரி, பரவாயில்ல, நான் வரேன். ஏங்க அம்மா வணக்கம்மா. இவர் வந்து உயிரை காத்து உத்திரமூர்ல இருந்து வந்துக்கிறாருமா. அவரு அவன் உயிரை காப்பாத்தின உத்திரமூர்ல இருந்து வந்துக்கிறாரு. நல்ல மனுஷன் தான், நல்ல நேர்மையா போவாரு. இப்ப தொங்கிக்கின்னு வந்து பாரு. ரோலர் வந்து அடியிலையும் இவர் மேலயும் ஓட்டுவாரு. நீ சொன்னா சொன்னாலும் ஆமா, உத்திர அத்தி பக்கண்டா 2 மாசத்துக்கு முன்ன உண்மையிலேயே தொங்கிச்சு. ஆமா தொங்கிட்டான். புரியுதா? என்ன பண்ணுவாரு தெரியுமா? ரோலர் கீழே மெர்சிமாவும் அது கீழே படுத்துமாவாரு. அவரு அத்தி பார்த்து ஏழு மலைன்னா அடியில இருக்கிற ஏழு மலை வருதான் அவரு. ஆனா குணமாராட்டம் ஆயிட்டாருன்னா 2 தெருவும் சிட்டாருவாரு அவரு. அப்படியா? ஆமா, லேடிஸுக்கு யாராவது இட்டுமானா அந்த குணமாராட்டம் ஆயிடும். அப்படியா? ஆமா, பழுத்துக்காரனா சுத்துவாரு லேடிஸ் ஸ்டாண்ட. அப்பேற்பட்ட வெளியூர்ல கூட விட மாட்டான் அந்த ஆளு. ஐயோ, மோசமான லக்காடி பையன், புறம்போக்கு பையன், வாங்கி தோண்ட பையன், திருட்டு பையன், கூட்டாளி அர்த்தவன், லக்காடி பையன். ஆனா மோசமான பையன். அவரை வந்து நீ காதலி பண்ண போறியா? காதலி பண்ணல, ஏய், காதலிக்க போறாரு. உயிரையே காப்பாத்தி இருக்காரு. ஆமா ஆமா, நீ சாவு கடையில இருந்தா உன்னை உயிரை காப்பாத்தினாரு. ஆமா ஆமா, சாவு கடையில ஹாஸ்பிடல். ஏண்டா என்ன இதுக்குள்ளவே அங்க போக சொல்றீங்க? ப்ளீஸ் ப்ளீஸ். பெரிய பாடி அப்படிதான் தீத்து போறோம் தெரியும். ஏய், இந்த உடம்பு இப்படியே தான்டா இருக்கு. நான் ஒரு 20 வருஷமா பார்த்தேன். அந்த அம்மாவை காப்பாத்த சொல்ல நீ என்ன பண்ண போறீங்க? நீ என்ன பண்ண போறீங்க? எதுவுமே பண்ணலடா. அவங்க ஏதோ சொல்ல வராங்கடா, அது ஒண்ணு கேட்கவே சொல்ல போறாங்க. என்ன சொல்ல போறீங்க? என்ன சொல்ல போறீங்க? நன்றி சொல்ல போறேன்டா. எத்தனை நன்றி நான் எத்தனை எடுத்து? ஏண்டா இது கூட தெரியாது இருக்கே. தெரியாதும்மா. ஸ்கூல் கூடம் போல, பள்ளிக்கூடம் போலமா. நான் பசு கூட மாடு மேய்ச்சினா எருமாடு. 3 எழுத்து தண்டா. 3 எழுத்தா? எப்படி? நான் விடி. நன்றி அதானா? ஆமா. இன்னொரு எழுத்து வரல. சரி, பேசிக்கணும் கீழ்ச்சிக்கணும் இருக்குமா. நான் வரேன். அது என்ன? பண்ணி மேய்க்க போறா. உள்ள போய் பண்ணி மேய்க்க போடா போடா, என்ன ஒண்ணு மேய்ச்சி சொல்லடா போடா. அம்மா, ஐயா, ஏதோ ஆபத்துல இருந்தீங்க, உங்களை காப்பாத்தி விட்டேன். நான் வரேம்மா. வரட்டும் ஐயா, இருங்க. நீங்கள் யார்? எந்த ஊர்? உங்களுடைய பெயர் என்ன? நான் யார், எந்த ஊர், என்னுடைய பெயர் என்ன? ஆமா. அம்மா, நான் ஒரு நாடோடி. நாடோடியா? ஆமா, எனக்கு பிறவியில் கண்ணு தெரியாம இருந்தேன். என்னுடைய பெயர், ஆமா, என்னுடைய பெயர் ஞானமணி. ஞானமணியா? ஆமா. நான், என்னை பல பேர் சித்திரவதை செய்தார்கள். நான் சிவன் பக்தன் என்பதால் சிவன் எனக்கு நேரில் தோன்றி எனக்கு கண்ணை கொடுத்து எங்கெல்லாம் அநியாயம் நடக்கின்றதோ அதையெல்லாம் தட்டி கேட்க எனக்கு வழிவகுத்தார். அவ்வழியே நான் இவ்வுலகத்தில் நடக்கும் அக்கிரமம், அநியாயம் இவைகள் எல்லாம் தட்டி கேட்டு இருக்கிறேன். அப்படி வரும்போதுதான் இந்த பாவியிடம் நீ மாட்டிக்கொண்டாய். அவனிடம் இருந்து உன்னை காப்பாற்றினேன். என் வேலை முடிந்தது. நான் வருகிறேன். என்னம்மா இவ்வளோ சொல்லிட்டீங்க, என்னுடைய பெயர் கேட்காமையே சொல்றீங்களே. ஏம்மா, ஏதோ ஆபத்துல இருந்தீங்க, காப்பாத்துன, முடிஞ்சிச்சு, நான் போறேன். உங்க பேர்? சரி, பரவாயில்ல. ஆமா, உங்கள் பெயர் என்ன? என்னுடைய பெயர், உங்கள் பெயர் தான் மலர்விழி. என்ன பெயரை கேட்ட உடனே இப்படி அலறீங்க? என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? மலர்விழி. மலர்விழினா பயப்படுறது என்ன காரணம்னா, அரவாணிங்களாண்டதான் ஒன்னா சேருவாரு அவரு. வந்த வயசுல இந்த மாதிரி லேடிஸ் எல்லாம் சொல்ல மாட்டாரு. நான் வச்சிருந்த பொண்ணு உண்மையிலேயே நான் வச்சிருந்த பொண்ணு நீ ஏண்டா வச்சிருந்த? ஆமா மச்சான், ஆமா மச்சான், ஆமா மச்சான், ஆமா மச்சான், வச்சிருந்த பொண்ணு நீ ஏண்டா வச்சிருந்த? ஆமா மச்சான், ஆமா மச்சான், ஆமா மச்சான், ஆமா மச்சான், ஐயப்பன் பாடி 18 பாடி, ஆமா மச்சான், ஆமா திருப்பதி மாலை 7 மாலை, ஆமா மச்சான், ஆமா மச்சான், சினகா சூத்து எஸ்டி பூத்து, ஆமா மச்சான். சரி சரி, நான் ரொம்ப நொந்து போய் வந்துக்கிறேன். அதனாலதான் தயவுசெய்து இன்னொரு 3 மாசத்துக்கு அடிக்காதீங்கன்னா வருவேன். நான் வரவே மாட்டேன். நீங்க அடிச்சீங்க வரவே மாட்டேன். சரி பாப்பா. மலர்விழி,
மலர்விழி என்று கேட்டதுமே என் மனசுக்குள்ள அப்படியே வலிக்குதம்மா. வலிக்குதா? ஆமா. எதற்கு? ஏனென்றால் மலர்விழி என்னும் ஒரு பெண்ணால் நான் பட்டிருக்கும் அவமானங்கள், நான் பட்டிருக்கும் வேதனைகள் எத்தனை 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 ஈடற்ற வேதனைகள் அனுபவித்தேன். நான் கண்ணு தெரியாமல் இருக்கும்போது அந்த மலர்விழி என்பவள் என்னை பண்ணாப்பர் ஒரு பாடு. அம்மாம்மா, அது நீயா இருக்க மாட்ட, அதை நினைச்சு பார்த்தாவே எனக்கு பயமா, அந்த பேரை கேட்டாவே எனக்கு பயமா இருக்குதுமா. அதனால ஆளை விடுமா, நான் வரேன். ஆமா, கண்ணு தெரியாத இருந்த போது செய்தேன், இப்போது கண்ணு வந்து விட்டது. அதுவும் சிவபக்தனாக இருந்த சிவன் உன் கண்ணு கொடுத்துட்டாரு. பரவாயில்ல, கண்ணு தெரிஞ்சு விட்டதா? சரிங்க, நான் தவறு செய்திருந்தேன் கூட மன்னித்து விடுங்க. இதை பாருங்க, இங்க வாங்க. ஆமா, இப்போது எங்க செல்றீங்க? நான் என் பணியை செய்ய செல்கின்றேன். என்ன பணி? உங்களுக்கு நேர்ந்தது பற்றிய அநியாயம், இந்த மாதிரி எங்கெல்லாம் அநியாயம் நடக்கின்றதோ அதை நான் தட்டி கேட்க வேண்டும். அதுதான் என் பணி. என் ஆண்டவன் எனக்கு கொடுத்த பணி, என் ஈசன் எனக்கு கொடுத்த பணி, என் இறைவன் எனக்கு கொடுத்த பணி. அதை நான் செவ்வன செய்ய வேண்டும். நான் செல்கின்றேன். எனக்கு வழி வாங்க. இந்த பணியன பெரிய பணி. அவரே தட்டிக்காக மாட்டாருமா, வெடிகாலமா மணி ஆட்டுக்கு ஆற மாதிரி ஆட்டி மோவாரு. என்ன இட்டுக்குன்னு கோபால் தாத்தா நீ புடிச்சுக்கணும் வா, நான் ஆட்டிக்கின்னு வரேன். ஊரு ஊரா பொம்நாட்டிகளை திருடுறது, குழந்தை கொடுத்துட்டு ஓடி போறது. இந்த மாதிரி ஆளுங்க ஆமா, மோசமான ஆளு. இந்த மாதிரி ஏழுமலைலாம் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஏழுமலை பேரை வச்சுக்கின்னு இதே மாதிரி ஆடு திருடுத்து, மாடு திருடுத்து, கோழி திருடுத்து, கொக்கு திருடுத்து, பாத்து திருடுத்து. அவர் இடம் திருடணும். ஆளு வாட்டஞ்சாட்டமாக்கறாமா, எத்தனை குடும்பத்தை ஐசிருப்பானோ, எத்தனை கயிறு அறுத்திருப்பானோ, எத்தனை காலி வாயால 300 இருப்பானோ. 65,000 சம்பளம் வாங்கினவன ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை வேலைக்கு போவாரு. அவரு மச்ச நாள் லீவ் போட்டு எருமாடி பயிச்சுக்கிறாரு அங்க ஊர்ல. ராஜா போய் வாப்பா. இத பாருங்க, நீங்க என்னுடன் வாங்க. என் அரண்மனைக்கு சென்று என் தந்தையிடம் சொல்லி உனக்கு ஒரு நல்ல வேலையாக வாங்கி தருகின்றேன். மலர்விழி, உன்னுடன் நான் வந்தால் உன் அரசவையில் எனக்கு வேலை வாங்கி தருகிறாய். ஆமா. அப்படியா? ஆமா. சரி, எனக்கு கண்ணு தெரியாத இருப்பு ஏதோ தவறு செய்து விட்டாய் என்றாய், மன்னிப்பும் கேட்டு விட்டாய். அப்படி இருக்கும் பொழுது மலர்விழி சொல்லு. மலர்விழி சொல்லுங்க. உன்னை நான் பார்க்கும் பொழுது பாவா என்றானி வண்ணமயில் தேனி வந்தாலே இன்பம் என்ன ஏதோ வந்தீங்க, என் உயிரை காப்பாற்றினீங்க. அதற்காக எனக்கும் ஒரு ஆசை இருக்கிறது தாங்க. ஆமாங்க.
நானே குருடனா ஒரு மாதிரியா கடந்தேன். இப்பதான் வெளி உலகத்தையே பாக்குறேன். அதுவும் உன்னையே பார்த்தனா என் மனசுக்குள்ள ரொம்ப அப்படியே ஆசைகள் துள்ளி குதிக்குது. ஆமா அப்படியா? ஆமா. எங்க ஆ? மாலை கருக்களிலே மையிருட்டு வேளையிலே சோழ கருங்குயில் நிக்கட்டுமா போகட்டுமா? எங்க நிக்கட்டுமா போகட்டுமா? போகிறதுக்கா வந்த? போவாத இல்லம்மா. நிக்கவா? இருங்க. உன்னை தினம் தேடும் தலைவி நெஞ்சுக்கடி பாடும் கல்லஞ்சி காதல் வரும்போது கையில் விலங்கேது காதல் நடமாடட்டும். கண்ணில் தயக்கமா உன்னை தினம் தேடும் தலைவன் எந்தன் கவி பாடும் கலைஞன் கலைகள் வரும்போது கையில் விலங்கேது கால்கள் நடமாடட்டும். லா, 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 லா. இடையும் நான் இருப்பேன் காதல் என் மன்னவா கையில் அரங்கேறவா. காதல் என் மன்னவா, கையில் அரங்கேறவா. அன்பே நீ நடந்தால் நடையும் இடையும் நான் இருப்பேன் காதல் என் மன்னவா கையில் அரங்கேறவா. கண்ணீர் துணை தேடி கண்கள் உன்னை வாட்டுகிறேன். அமுதவள்ளி, நான் மகள் மலர்விழி மலர்வனம் சென்றால் அனுபவம் கற்று வருகிறேன் என்று சென்றவன் உன்னை காணவில்லையே. மலர்விழி, அப்பா அம்மா வாழ்க வாழ்க வாழ்க. மலர்விழி, என்னப்பா? நீ உலக அனுபவம் கற்று வருகிறேன் என்று கூறிவிட்டு சென்றாய். உண்மைதான். உனக்கு திருமணம் செய்ய வேண்டும். திருமணமா? அப்பா நாள் கடந்து விட்டது. எதுக்குப்பா இப்ப திருமணம்? இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டுமே. உனக்கு வயது கடந்து கொண்டே இருக்கிறது. அப்பா என்னப்பா, நான் சொல்வதை கேளுங்கப்பா. மலர்விழி, என்னப்பா? திருமணம் செய்து கொள்ளதான் செய்ய வேண்டும். அப்பா நான் மலர்வனம் சென்றேன் அல்லவா, ஆ, அங்க ஒரு கழவன் என் கற்பை சூறையாட நினைத்தார். பிறகு அங்க ஒரு ஆடவர் வந்து இதை காப்பாற்றினார். காப்பாற்றினார். ஆமா, அவருக்கு எந்த விதமான வேலையும் இல்லையா. ஆகையால் என் தந்தையிடம் சொல்லி அரண்மனையில உனக்கு ஒரு வேலை வாங்கி தருகிறேன் அப்படி என்று அழைத்து வந்திருக்கேன்ப்பா. அப்படி என்றால் அந்த இளவரசர் எங்கே? வாங்க. இவர்தான் உங்களுடைய உயிரை காப்பாற்றியவரா? ஆமா. அப்படி என்றால் இந்த நாட்டை அவருக்கு இளவரசர் முடிவு சூட்டி விடுகிறேன். திருமணம் அவருக்கு முடித்து விடுகிறேன். திருமணமா? திருமணம் அவருக்கா? ஐயோ அப்பா வேண்டாம் 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 அப்பா வேண்டாப்பா. அப்பா கண்ணாடி மாளிகையில் கல் ஏறுபட்டது போ
ஏனோ தேன் கலக்கம் உண்ணாமல் உறங்கிடுமோ அப்பா மலர்விழி காவியம் பொய்தானா கொண்ட காதலும் பொய்தானா இந்த காவியம் என்னையா விரட்டி விரட்டி காதலிச்சா அப்பா கல்யாணம் பண்ண வைக்கிறதா வேணான்றா புரிய மாட்டேங்குதா காதலும் பொய்தானா என் ஆசைகள் வீண்தானா இனி அமைதியும் காண்பேனா கல்யாணம் தானே பண்ணிக்க சொல்றாரு சந்தோஷமா பண்ணிக்கலாமே என்ன அப்படி விழுந்து விழுந்து அழுகுறாங்க ஒண்ணுமே புரியலையாப்பா இது காலத்தின் செயல்தானா சுகல் காணல் நீதானா காலத்தின் செயல்தானா இது காலத்தின் செயல்தானா சுகல் காணல் நீதானா என் ஆசைகள் வீண்தானா இனி அமைதியும் காண்பேனா மூழ்கியவான் போலே கரையேறிய மீன் போலே மூழ்கியவான் போலே கரையேறிய மீன் போலே ஒரு பாதையும் தோணாதோ சொந்தம் துன்பங்கள் தீராதோ மலர்விழி திருமணம் என்றாலே கத்துகிறாய் கதறுகிறாய் என்ன காரணம்? அப்பா அதெல்லாம் ஒன்றுமில்லப்பா எனக்கு திருமணம் வேண்டாம்ப்பா அப்பா நான் மலர்விழி மலர்விழி அம்மா என்ன வார்த்தை கூறுகின்றாய்? நீ சொல்லும் வழி பிரகாரம் இந்த நகரவனத்தை சுற்றி வர வேண்டும் என்றாய், நந்தவனத்தை சுற்றி வரணும் என்று சொன்னாய். அத்தனையும் உன் விருப்பத்துக்கு தகுந்த போல் தான் நாங்கள் நடந்து கொண்டோம். இப்பொழுது திருமணம் வேண்டாம் என்றால் நாங்கள் என்ன செய்வது? உனக்கோ திருமணம் செய்துவிட்டு இந்த நாடு நகரத்தை ஆள வேண்டும் என்று உன்னுடைய புத்திர பாக்கியத்தை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இந்த சமயத்தில் வேண்டாம் வேண்டாம் என்று கூறுகின்றாயே, இது நியாயமா? அம்மா நான் சொல்வதை தயவு செய்து கேளுங்கள் முடியாது மலர்விழி, நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இதோ என் கட்டாரி உயிரை மாற்றி அப்பா மலர்விழி என் தலையெழுத்து இப்படி ஆகிவிட்டது. ஏனம்மா வெள்ளமே இருக்குது. கத்துகிறாய்? அப்பா ஒன்றுமில்லை அப்பா, எனக்காக உங்கள் உயிரை விட துணிந்து விட்டீர்கள். வேண்டாம் அப்பா, நான் சரி, சொல்வதை அப்ப கேளுங்கள். திருமணம் செய்ய விருப்பப்படுகின்றாயா? ஆகட்டும் அம்மா. ஆகட்டும். டேய் மாதிரி கொண்டா ஏற்பாடு. ஐந்து கொண்டா மலர்விழி மலர்விழி நாலு வந்தான் குளத்துக்க போயிட்டான் அந்த ஐயரு. ஐயரே, ஓ ஐயரே, அவசியம் ஆ, என்ன அங்க போய் கத்திட்டு இருக்கீர்கள்? நான் ஏரிக்கா போயிட்டேன் நான் நினைச்சிட்டேன். இன்னைக்கு கல்யாணமா கருமாதி நடக்க போகுது. நீ கல்யாணத்துக்கு வந்துக்கிறியா கருமாதிக்கு வந்துக்கிறியா? ஏய், அறிவே. என்ன நடக்கிறது? ஓ தப்பா இருந்துச்சு. அந்த கொட்டாங்கல்ல பண்ணிய அந்த ஞாபகம் கொஞ்சம் பேச வேண்டியதா போச்சு. இன்னைக்கு கல்யாணம், எஜமானுடைய பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் கல்யாணம். உன்னால செய்ய முடியுமா? எவ்வளவு கேக்குற? ரேட்லாம் அதிகமாகுமே, எவ்வளவு ஆகும்? ரொம்ப நேரம் ஆகும். எவ்வளவு ஆகும்? எவ்வளவு கொடுப்ப? நான் கொடுப்பேன். உனக்கு எவ்வளவு கேக்குற? ஒரு 9 ரூபா கொடு. 9 ரூபாய் வேணா, ஒரு 30,000 ரூபாய் தரேன், வாங்கிக்கோ. இல்ல வேற கெடுக்குறியா? என்ன வேணும்? மொக்கால கொடுக்குறியா? என் அக்கா இல்லங்க, வீட்டுக்காரர் கொடுக்குது. வீட்டுக்காரர் கொடுக்குறதா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஜோசிகாருக்கெல்லாம் ஆத்துல எத்தனை ஆத்துக்காரி வேணாலும் சரி, இருக்கலாம். குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கணும், வா, எங்க அக்காவை தரேன்.
குடும்ப கட்டுப்பாடு படிக்கணும்பா. அந்த ஸ்கீம் இப்ப இல்லையே. சரி பொழுது போகுது சரி. ஐயா, ஒரு திருமணம் நடக்க போகுது. நல்லா உபசரித்து அந்த ஆணு பெண்ணுக்கும் ஜமானுக்கு பேர் வரா மாதிரி இந்த கொண்டையாங்குப்பத்துல ஒரு திருமணம் நடக்கணும். என்ன வேணும் ஏது வேணும் காட்டி தான் எட்டாவது கொடுக்கணும். நாட்டு மாமனுடைய மகளுக்கு ஆ, திருமணம் நடைபெறுகிறது. அந்த திருமணத்திற்கு நான் வந்து திருமணத்தை நடத்தி வைத்து ஆசீர்வாதம் போதும் சாமி. அப்படித்தானே? ஆமாங்க, அதான் சாமி. சரி, எல்லாம் தெரியுமா உனக்கு? மந்திரம்லாம் தெரியுமா? எல்லாம் தெரியும். 108 மந்திரம் தெரியுமா? அருமையா சொல்லுவார். அருமையான மந்திரம். பாத்துக்க. என்ன வேணும் ஏது வேணும் என்னென்ன வேணும்? பச்சை அரிசி வேணுமா? லிஸ்ட் கொடுங்க. அகல் வேணுமா? எண்ணெய் வேணுமா? எருமிட்ட வேணுமா? கருவாடு வேணுமா? ஆ? திருமணத்துக்கு ஏய், நான் கேக்குறேன். அபஷ்டு ஆ? திருமணத்துக்கு தேவையான சாமான்லாம் எழுதி கொடுத்தான்ல, கொடுத்தேன் சாமி. அது அது பூரா waste வாங்கிட்டு ஆகாது சாமி. ஐயோ, மழையில நனைஞ்சு வாயில போச்சுங்களே. போய் கட்டில இப்ப சொல்லுங்க போய் சாமி, இப்ப சொல்லுங்க சாமி. சரி திருமணத்துக்கு உண்டான ஆ, அனைத்து சாமான்களை எடுத்து வாருங்கள். ஒண்ணு ஒண்ணா சொல்லுங்க சாமி. சொன்ன உடனே சொல்லுங்க. ஒண்ணு ஒண்ணா மாலை ரெடி பண்ணிட்டோம். மாலை இல்ல. மாலை துண்டு போடணும். துண்டு போடுறேன். இருடா. ஏன்டா இந்த மாதிரி ஏன் பண்றா? போடு, போடு, மலை போடு. போடு, போடு, கோபாலு, மலை போடு. மணி போடு. கோபாலு, இது கோபாலு. இது வேற கோபாலு. டேய், இப்படியாடா போடுவாங்க. ஏன்டா இந்த மாதிரி பண்ற? சரி. எல்லாம் இப்படிதான்டா செய்வாங்க. எப்படிடா உங்க அம்மா வயத்துல பிறந்த? ராகு காலத்துல பிறந்த? யம கண்டத்துல பிறந்தியா? சரியா? அப்படி போடு. இப்படியா போடுவாங்க? ஐயப்போ சாமியோ ஐயப்போ. டேய், என்னடா இது? அட தவறி வந்து போச்சுங்க. கவலைப்படாதீங்க. எடு சீக்கிரம் மலர் அழித்து வாடா. மலை கோலத்துல சீக்கிரம் மலை போட்ட கூட்டிட்டு வாடா. ஏன்டா ஒழுங்கா வை. பொண்ணுங்கடா. வாராய சோய். ஏய், வாராயோ மாப்புல வாராயோ. சத்தவண்டில வாராயோ மாப்புல. வாராயோ மாப்புல